தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். ஜேம்சன் கோவின் தமிழ் புத்தாண்டு சிறப்பு விற்பனை ஏப்ரல் 11 முதல் 14 வரை 65% வரை தள்ளுபடி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பிகினர்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸ் பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு நம்மளும் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் எதில் பண்ணுறது, நமக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்டு இல்லாமல் கொஞ்சம் குழப்பத்திலேயே இருப்பாங்க. அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் இப்போ நம்ம கூட இருக்காங்க ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், இப்போ ஒரு சாதாரண ஆள், நான் இப்போ சம்பாதிக்கிறேன், செலவு பண்ணுறேன், நான் எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? வேணும்னா நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், ஆனால் எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல மேம், அதுக்கு என்ன மேம் பதில்? எந்த ஒரு சம்பாதிக்கக்கூடிய நபர் அவங்க பிஸ்னஸ் மூலமாக பணம் ஏர்ன் பண்ணாலும் சரி, அல்லது எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக ஏர்ன் பண்ணாலும் சரி, அல்லது ரெண்டல் இன்கம் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய எந்த ஒரு இன்கம் நீங்கள் வந்தாலும் சரி, எப்படி செலவு பண்ணுறீங்களோ அதே போல் சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தனி நபருக்கு சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஈவன் சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்து அதில் குழந்தைங்களை கூட நம்ம பணம் சேமிக்க வேண்டும் என்று சொல்லும்போது வயது வந்த பிறகு நாம் சேமிக்க வேணுமா அப்படின்னு யோசிப்பதே தவறு. எல்லாராலையும் கண்டிப்பாக சேமிக்க முடியும். ஆனால் அவங்க என்ன சொல்லிக்கிறது, ஒரு சான்ஸ் எடுத்துக்கிறது இல்லை. அதுக்கு ஒரு காரணங்களை சொல்லிக்கிறது, எனக்கு வர்ற பணமெல்லாம் செலவுக்கே சரியாக இருக்குது, நான் எங்கே போய் சேவிங்ஸுன்னு நான் ஒன்று பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த செலவுகளில் இதையும் ஒரு செலவாக வச்சுக்கோங்களேன், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்போ கணக்கு சரியாக போய்டும்ல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சேவிங்ஸு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே லட்சக்கணக்கில் தான் பண்ணுறது, இல்லை பல லட்சங்கள் பண்ணுறது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சிறு சேமிப்புன்னு தான் அதுக்கு பேர். ஸோ சிறுக தான் சேமிக்க போகிறோம். எடுத்தோடனே பல்காக யாரையும் எதையும் பண்ண சொல்ல முடியாது. நிறைய பேர் நம்ம எல்லாருமே மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் மக்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய தேவைகளுக்கு போக இருக்கக்கூடிய பணத்தை தான் நம்ம சேவிங்ஸில் கொண்டு வரணும், இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும்னா யாராலையும் முடியாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலைமை அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய எல்லா செலவுகள் போல் ஃபுட்டுக்கு செலவு பண்ணுறோம், ரெண்ட்டுக்கு செலவு பண்ணுறோம், இன்டர்நெட்டுக்கு செலவு பண்ணுறோம், டிரான்ஸ்போர்ட்டுக்கு செலவு பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு 500-1000 ரூபாய் சேவிங்ஸுக்கும் எடுத்து வச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வளமானதாக இருக்கும். யார்கிட்டையும் போய் ஒரு அவசர செலவுக்கு கையேந்த வேண்டிய நிலைமையோ இல்லை கடன் வாங்க வேண்டிய நிலைமையோ ஏற்படாது. ஆனால் இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறது இல்லை, வரவு எவ்வளோ பணம் வந்தாலும் சரி, 5000 வந்தால் 5000, 10,000 இருக்கட்டும், 50,000 இருக்கட்டும், எல்லாருமே இதே மாதிரி ஒரு வாய்ப்புகளை சாஜாப்புகளை சொல்லிக்கொண்டு அந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறத தவிர்த்து விடுறாங்க. அது எப்போ அவங்களுக்கு தேவைப்படுது, 40 வயது தாண்டின பிறகு பிரச்சனைகள் வரும்போது தான் நான் கொஞ்சம் சேமிச்சிருக்கலாம், நான் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு காலம் கடந்து யோசிச்சு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் எவ்வளவு ஏர்லியராக நீங்கள் சேமிப்பை தொடங்குறீங்களோ அவ்வளவு பெரிய கார்பஸ் மணியை உங்களால் உருவாக்க முடியும். 40 வயசுக்கு மேலே ஆரம்பித்து 60 வயசு வரைக்கும் சேமித்து அதுக்கப்புறம் அந்த பணத்தினால உங்களுக்கு என்ன பலன்? உங்களுக்கு உடல் எல்லாம் சோர்வடைஞ்சு போயிடும், எதையும் என்ஜாய் பண்ண முடியுமா? ஸோ அதனால் நீங்கள் ஃபினான்ஷியலாக யார் ஒருத்தங்க பணம் சம்பாதிக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு சேவிங்ஸுங்கிற வரிசையில் இது வரைக்கும் என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்க ஆரம்பித்தாலே முதல் ஆரம்பமாக அது இருக்கும். அதுக்கு பிற்பாடு அவங்க ஆட்டோமேட்டிக்காக சேவிங்ஸ்லாம் தொடங்கிடுவாங்க. இப்போ இந்த பிகினர்ஸ்க்கு ஒரு சேஃபான ஒரு ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டுனா அது என்னவாக இருக்கும்? அதுக்கப்புறம் இப்போ பெரிய அமௌண்ட்லேருந்து தொடங்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா பிகினர்ஸ் எந்த அளவிலான ஒரு அமௌண்ட்லேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம்? இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் வந்துருச்சுமா. முன்ன மாதிரிலாம் கிடையாது. ஆரம்பத்தில் 80s 90ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா லேண்டு மாதிரி வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டா ஃபிக்ஸட் டெபாசிட், இந்த 3க்குள்ளே தான் சுற்றி வருவாங்க. என்னுடைய பாட்டி, தாத்தா, எங்கள் அம்மாலாம் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம டிஜிட்டல் வேர்ல்டுக்கு வந்துட்டோமே, எல்லாமே டிஜிட்டல் முறையில் இருக்கும்போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இன்னும் ஆதி காலத்துலேயே வச்சுருந்தா எப்படி? இப்போ அதுவும் முடியாது. கோல்டெல்லாம் உங்களால் போய் கிராம் வாங்க முடியுமா? ஒரு இடம் வாங்க முடியுமா? ஒரு ஸ்கொயர் ஃபீட்டே என்ன ரேட்டு போயிட்டுருக்கு? ஸோ அதனால் இனி நீங்கள் அதை தாண்டி யோசிக்கும் போது உங்களுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது டிஜிட்டலில் வந்த பிறகு தாராளமாக யாராக இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது இப்போலாம் 100 ரூபாயிலேருந்து சேமிக்கலான்னு சொல்லிட்டாங்கம்மா. முன்ன மாதிரி 500 ரூபா இருந்துச்சு, இப்போ 100 ரூபா கூட நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுங்கள். டெய்லி 100 ரூபா உங்களால் சேமிக்க முடியுமா? வழி இருக்கா? இருக்குது.
ஒரு மாதத்துக்கு இங்கே 500 தாங்க பண்ண முடியும், வழி இருக்குதா? இருக்குது. என்னால் ஒரு 1000 2000 பண்ண முடியும். எஸ், லம்சமாக நான் பண்ணுறேங்க. மாதந்தோடு கூட 1 லட்ச ரூபா பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுங்க, பண்ண முடியுமா? பண்ணுங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு வழி இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் எங்களை மாதிரி ஆளுங்களை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இல்லை உங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க்கை போய் பாருங்கள். அங்கே உள்ள பேங்க் மேனேஜர் உங்களுக்கு இதை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பல்காக போட்டோம்னா எஃப்டி இல்லைன்னா ரெக்கரிங் டெபாசிட், ஆர்டி இருக்குது, நீங்கள் அதில் போய் பண்ணலாம். அதே மாதிரி என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்லேயும் நீங்கள் 500 ருபீஸ்லேருந்து தாராளமாக போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டு அதுக்கான ப்ரொசீஜர்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மாதந்தோறும் பண்ணலாம். பிபிஎஃப்னு சொல்லுவோம், அந்த வசதிகள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 500 ருபீஸ்லேருந்தே பண்ணக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருந்தும் நம்மகிட்ட 500 ரூபா இருக்காதாம்மா? ஒரு ஆட்டோக்கு செலவு பண்ணாலே இப்போல்லாம் 500 ரூபா. ஸோ உங்களுக்கு மனம் இருந்தால் தாராளமாக முதல்ல ஒரு 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து தொடங்க ஆரம்பிங்க. ஒன்று போஸ்ட் ஆஃபீஸ் போங்க, இல்லை நேஷ்னலைஸ்டு பேங்க்குக்கு போங்க, இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃபீஸ் உங்கள் ஊரில் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக அங்கேயே போங்க. இதுக்கு முன்னாடி சேவிங்ஸுக்கு முன்னாடி நம்மளுடைய மக்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த அளவு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க. இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட வந்து அவ்வளோ பெரிய அவேர்னஸ் இல்லை, அது ஒரு வேஸ்ட்டு செலவு அப்படின்னு தான் எப்போதுமே இன்றைக்கி வரைக்கும் கூட சில பேர் நினச்சிட்ருக்குறாங்க. ஒரு காருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு பைக்குக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய உயிருக்கு உங்களுடைய ஹெல்த்துக்கு நீங்கள் என்ன மாதிரி பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்கீங்க? ஸோ முதல்ல வந்து உங்களுடைய இன்சூரன்ஸ் எல்லாருமே எடுத்திருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸு உங்களுக்கு எடுத்திருக்கீங்களா? மிக குறைந்த அளவில் கூட ப்ரீமியம் உள்ள நல்ல எல்ஐசி மாதிரி ஏஜென்ட் இதெல்லாம் போய் பாருங்கள். மிக குறைந்த அளவில் முதல்ல இன்சூரன்ஸ் முதல்ல எடுங்க. அது வந்து ஒரு தேவையில்லாத செலவு கிடையாது. அது மட்டும் கிடையாது, லைஃப் கவரேஜ் மட்டும் கிடையாது, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க. ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிங்கிறது இப்போல்லாம் மிக அதிக அளவில் ஆயிடுச்சு. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் சர்ஜரி பண்ணாமல் இருந்தால் கூட ஒரு வாரம் தங்கியிருந்தால் 5 லட்ச ரூபா ஆயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களா? அதுக்கு நீங்கள் எவ்வளோ நீங்கள் வந்து ரொம்ப லோயராக இருக்கக்கூடிய ஏஜில் 25 வயசுலலாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரீமியம் கம்மியாக தான் இருக்கும். போய் 40 வயசில் எடுத்திங்கன்னா அவங்க நமக்கு சுகர்லாம் வந்துடும் கிடையவே கிடையாதுன்றுவாங்க. ஸோ அதெல்லாம் யங் ஏஜில் இருக்கவங்க முதல்ல உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினர் உங்கள் அம்மா அப்பா எல்லாருக்குமே இன்சூரன்ஸை முதல்ல எடுத்துக்கோங்க. காரு பைக்குக்கெல்லாம் கூட அப்புறம் எடுங்க. இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்தபடியாக அப்புறம் தான் அடுத்து வரணும். சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அடுத்து தான் வரணும். அப்படி வரும்போது நான் சொன்ன மாதிரி இவங்களெலாம் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டுன்னு பொறுத்த மட்டும் 2500 ஃபண்டு இருக்குது. ஸோ அதில் நல்ல ஃபண்டாக தான் சூஸ் பண்ணணும். இவங்க நினச்சபடி ஏதாவது ஒரு ஃபண்ட்லாம் சூஸ் பண்ணாங்கன்னா அந்த பணம் வந்து ஈவன் பேங்க்கில் போட்டதை விட கம்மியான அளவுக்கு தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அப்போ பேங்க்லேயே வச்சுட்டு போயிருக்கலாமே. ஸோ மியூச்சுவல் ஃபண்டுக்கு எதுக்கு வர்றோம்? என்னால் டேரெக்டாக ஷேர் மார்க்கெட்டில் எனக்கு இன்வெஸ்ட் பண்ண தெரியாது, எனக்கு டேரெக்டாக பாண்ட் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது, அதில் எனக்கு இன்வெஸ்ட் பண்ண தெரியாது, அதில் ரிஸ்க்கும் அதிகம். ஸோ அதனால் நான் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக வரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி வரும்போதும் கூட மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்கும்போது அந்த ஃபண்டெல்லாம் இவங்களுக்கு தெரியலை அப்படின்னா இவங்க பாட்டு ஏதாவது ஒரு ஃபண்டு நல்ல ரிட்டர்ன் கொடுக்குது, பாஸ்ட் ரிட்டர்னை பாட்டு 10% 15% கொடுத்துருக்குன்னு எடுத்துட்டாங்கன்னா அது அடுத்த 5 வருஷம் கொடுக்குமான்னு தெரியாது. ஸோ நல்ல ரிசர்ச் அனாலிசிஸ்ட்டை அப்ரோச் பண்ணி தான் நீங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்டை எடுக்கணும். இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு ஒத்து வராதுன்னா நான் முன்பு சொன்ன மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் என்பிஎஸ் பிபிஎஃப் அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குது, ரெக்கரிங் டெபாசிட், அதில் போயாவது உங்கள் சேவிங்ஸை ஒரு பிகினர் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெல்ல மெல்ல இந்த மாதிரி டிஜிட்டலில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கிறது. அதுக்கப்புறமா கோல்டு சில்வரில் மட்டும் இடிஎஃப்னு சொல்லுவோம், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டார்டிங்கில் வச்சுக்கலாம். ஸோ எனிவே ஒரு முதல் தொடக்கமாக உங்கள் ஊரில் உங்களுக்கு பக்கத்தில் முதல்ல தொடங்கிட்டு அதன் மூலமாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக்கம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சேவிங்ஸும் பல மடங்கு ஆகும், பல வழிகள்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்துட்டாலே ஒன்று நீங்கள் சொன்ன அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டிஜிட்டலாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப பயங்கரமாக பேசப்படுற ஒரு விஷயம். இப்போ பிகினர்ஸ்க்கு சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது சொல்லுங்கள். ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறதுமா ஷேர் மார்க்கெட்டு, பங்குச்சந்தைன்னு சொல்லுவோம். ஸோ கம்பெனி ஷேர்ஸை நீங்கள் வாங்கி விற்க போகிறீங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த கம்பெனிலே சொல்கிறேனே, டிசிஎஸ், டாடா மோட்டார், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி கம்பெனி ஷேர்ஸை நீங்கள் வாங்கி விற்க போகிறீங்க. ஸோ அந்த கம்பெனியோட செயல்பாடுகள் நன்றாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த ஷேரோட விலை வந்து ஏற ஆரம்பிக்கும்.
ஆரம்பிக்கும். அப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கம்பெனிகளை பற்றி புரிதல் இருக்கணும் இல்லையா? எல்லா கம்பெனிகளுமே நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்துறாது. ஸோ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகளை எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது ஒரு பிகினர்ஸுக்கு வந்து சரியாக தெரியறது கிடையாது. அவங்க அதுக்காக என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? ஒன்று இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, டெலிகிராம் சேனலு, இதில் வரக்கூடியவங்களை கொடுக்கக்கூடிய அந்த கம்பெனிகளை என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி வாங்கும்போதும் கூட சில சமயம் பார்த்தீங்கன்னா சில பேர் நல்ல கம்பெனிகளே உங்களுக்கு சொல்லலாம். ஆனால் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உப்பு சப்பு இல்லாத கம்பெனிகள், ரொம்ப ஒர்ஸ்டான கம்பெனிகளாக கம்பெனிக்காரங்கள்ட்டே பணம் வாங்கிட்டு அவங்க ப்ரமோட் பண்ணுறதுக்காக அந்த கம்பெனிகளை உங்கள்கிட்ட வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீங்கள் அந்த தவறான கம்பெனிகளை எடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், பயங்கரமாக இறங்கிடும். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகளை கண்டுபிடிக்கணும். டைவர்சிஃபைடாகவும் கம்பெனிகளை வாங்கணும். ஒரே கம்பெனியில் கொண்டு போய் 1 லட்ச ரூபாய் போடுறது, 5 லட்ச ரூபாய் போடுறது, அந்த மாதிரி போடக்கூடாது. குறைஞ்சது ஒரு 10 கம்பெனிகளாவது வாங்குறதுக்கு தெரிஞ்சுக்கணும். பேங்க்கில் ஒன்று, ஆட்டோ, ஐடி, டெலிகாம், இப்படி ஒவ்வொரு செக்டர்லேருந்து ஒவ்வொரு கம்பெனிகளாக உங்களுக்கு வாங்க தெரிஞ்சிருக்கணும். முதல்ல என்னென்ன செக்டர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். அதில் என்னென்ன கம்பெனிகள் இருக்குன்னு தெரியணும். அந்த கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம ஒரு கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணவே முடியும். இது ஷேர் மார்க்கெட்டில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு டைமும் இல்லை, இதை பற்றிய முழுமையான நாலேஜும் இல்லை. ஆனால் எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் ரொம்ப ஆவலாக இருக்குதுன்னா இருக்கவே ஒரே வழி மியூச்சுவல் ஃபண்டு தான். ஏன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இந்த ஃபண்ட் மேனேஜர், குவாலிஃபைடு ஃபண்ட் மேனேஜர்ஸ், நான் மேற்சொன்ன எல்லா வேலைகளையும் அவர் செய்வார். அவர் செஞ்சு கம்பெனிகளை எடுத்து வச்சுருப்பார். உங்கள் பணம் இங்கே உள்ளே வந்தோன்னே அந்த வெயிட்டேஜுக்கு தகுந்த மாதிரி அந்த கம்பெனிகளுக்குன்னு சில வெயிட்டேஜ் வச்சுருப்பாங்க. அந்த கம்பெனிகளில் அவர் என்ன பண்ணிடுவார்? உங்கள் பணத்தை பிரித்து முதலீடு செஞ்சிடுவார். ஸோ இதுதான் வித்தியாசம். டைரெக்டாக ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பேர் டைரெக்டாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகிறது. த்ரூ ஃபண்ட் மேனேஜர் வழியாக உள்ளே வந்தால் அதுக்கு பேர் மியூச்சுவல் ஃபண்டு. இந்த ரெண்டுலேயுமே ரிஸ்க்கு ரிட்டர்ன் வித்தியாசப்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வித்தியாசப்படும். ஷேர் மார்க்கெட்டில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகும்போது அங்கே உங்களுக்கு ஹை ரிஸ்க்கு, ஹை ரிட்டர்ன். மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக வரும்போது அங்கே உங்களுக்கு லோ ரிஸ்க்கு, ரிட்டர்னும் மீடியமாக தான் இருக்கும். ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறதுமா இன்ஸ்டண்ட்டாக பணம் பண்ணக்கூடிய ஒரு வழி. இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே கொடுத்துடலாம். அதெல்லாம் இங்கே வாய்ப்புகள் இருக்குது ஷேர் மார்க்கெட்டில். அதே மாதிரி இன்றைக்கி வாங்கி ஒரு வாரத்தில் கொடுத்துடலாம். ஸோ ஈவன் நீங்கள் வச்சுக்கணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் வருஷக்கணக்கில் கூட வச்சுக்கலாம். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டு அப்படி இல்லை. அந்த ஃபண்டை வாங்கிட்டு நீங்கள் அடுத்த நாளே கொடுக்க முடியாது. உங்களுக்கு ஃபண்டு உள்ளே வரதுக்கே மினிமம் 5 to 7 days ஆகும். அதுக்கப்புறம் வந்த பிறகும் நீங்கள் இமீடியட்டாக உடனே நீங்கள் செல் பண்ணால் ஒரு ப்ராஃபிட்டும் வராது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்மில் குறைஞ்சபட்சம் 3 to 5 வருடங்கள் வைத்திருந்தால்தான் உங்களுக்கு ஓரளவு லாபத்தை கண்ணில் காட்டும். இது இன்ஸ்டன்ட் மணி. ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது இன்ஸ்டன்ட் மணி. ஸோ அதனால் எனக்கு இன்ஸ்டண்ட்டாக பணம் வேணும், ஒரு குறுகிய காலத்தில் பணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எனக்கு இதை பற்றி நாலேஜ் இருக்குது, கிளாஸஸ் மேலே இப்போ நான் நடத்துகிற மாதிரிலாம் நிறைய கிளாஸஸ்லாம் போவாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்க டைரெக்டாக இன்வால்வ் ஆகலாம். பரவாயில்ல, ரிஸ்க்கு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் தான் வரேன், லாங் டேர்ம் பர்பஸ்க்காக தான் வரேன் அப்படிங்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுக்கலாம். ஓகே, இப்போ நீங்களே சொன்னீங்க எல்லாரும் இன்ஸ்டாகிராமில் வர அந்த வீடியோஸை பார்த்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு இவ்வளோ கிடச்சிது அப்படிங்கிற ரீல்ஸ் எவ்வளோ வருதோ அதுக்கு ஈக்குவலாக நான் இந்த சேனலை பார்த்தேன், இவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, என் காசை வாங்கி ஷேர் மார்க்கெட்டில் போட்டு என்னை ஏமாற்றிட்டாங்க, இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் வீடியோஸும் நிறைய வருது. ஸோ இந்த மாதிரி ஸ்கேமர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் சொன்னேன் இல்லைம்மா, ஒரு ஃபண்டமெண்ட் அதான் அவங்களுக்கு புரிதலே இல்லை. அந்த ஒரு கம்பெனி சொல்லும்போது அந்த கம்பெனி இப்போ வந்து எங்கிட்ட வந்து ஒரு கம்பெனி நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்ல கம்பெனியா இல்லை புவரா இல்லை பேடா அப்படின்னு நான் ஈஸியாக சொல்லிடுவேன். ஆனால் உங்களுக்கு அது தெரியாது. உங்களை பொறுத்த மாதிரிலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே, ஒரு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்கிறாங்க, இந்த கம்பெனி நம்ம வாங்குவோம், அதுவும் பாஸ்ட் ரெக்கார்டெலாம் வேறு காமிப்பாங்க. 10 ரூபா இருந்த ஷேர் இப்போது பார்த்தீங்களா 200 ரூபா போயிடுச்சு, பாருங்கள் 500 ரூபா போயிடுச்சு, இப்போ 10 ரூபாவில் நீங்கள் 10 லட்ச ரூபா போட்டிருந்தா இப்போ 200 ரூபாய்க்கு எத்தனை கோடி, இப்படியெல்லாம் வந்து ஆசை வார்த்தைகள் அதிகமாக காட்டப்படுவாங்க. அப்படி பண்ணும்போதே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஏன்னா நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகளுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் தேவையில்லை. நீங்கள் ஜென்ரலாக கவனிச்சு பாருங்கள், ரிலையன்ஸு, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் போன்ற கம்பெனிகளில் யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு அன்னோன் கம்பெனி தான் இந்த மாதிரி ஒரு பென்னி ஸ்டாக்ஸ்னு சொல்லுவோம்மா, இல்லிக்விட் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவோம். அதில் வந்து வேல்யூமே இருக்காது, பையர் செல்ஸே இருக்க மாட்டாங்க. அந்த கம்பெனிகளை வந்து இவங்க ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க. பாவம் தெரியாதவங்க ஆகா 10 ரூபா இருந்துச்சு மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் அப்படிலாம் சொல்லும்போது அதுக்கு ஆசைப்பட்டு அந்த விட்டில் பூச்சிகளாக அதில் போய் விழுந்துருவாங்க. ஸோ அதனால் இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய எல்லாருமே ஒரு பேர்டான இதாக சொல்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன்.
குட் திங்ஸும் சொல்கிறாங்க. அதை திறனாய்வு செய்வதற்கு தேவையான நாலேஜ் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேம்லேருந்து தப்பிச்சுக்கலாம். அதீதமாக ஆசை காட்டினாங்களாவே அங்கே ஆபத்துன்னு தான் அர்த்தம். அதனால் அதீத ஆசைகளுக்கு ஆபத்து உடன்பட்டு நீங்கள் என்ன பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. இவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு, இவ்வளோ வந்துச்சு, அவ்வளோ வந்துச்சுன்னு காமிச்சு உங்கள் ஆசையை தூண்டுறாங்க. அதனால் அந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ChatGPT போன்ற வசதிகள்லாம் கிடச்சிருச்சு. அந்த கம்பெனிகள் சொன்னாங்கன்னா அதில் போட்டு பாருங்கள். தாராளமாக அந்த கம்பெனி பற்றி உங்களுக்கு சொல்லிடுவாங்க. எஸ்ஆர்னோ வந்துடும். அதுக்கு தமிழ்லேயே நீங்கள் தாராளமாக பேசலாம். ChatGPT யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாய்ஸில் சொன்ன எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாதுங்க அப்படின்னா நீங்கள் வாய்ஸில் கேட்டு பாருங்கள். இந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக கெட்ட கம்பெனியாக கேளுங்களேன். உடனே அது லிஸ்ட்டே கொடுத்துரும் தமிழ்லேயே. அதனால் அந்த மாதிரி நீங்கள் ChatGPT போன்ற இதெல்லாம் AI டூல்லாம் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைல்லே இப்போல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதில் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டா அந்த கம்பெனி பற்றி சொல்லிடும். ஓகேன்னா நீங்கள் வாங்குங்க. இல்லையா புவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா வேண்டாம், அந்த கம்பெனி வேண்டான்னு பண்ணிடலாம். ஸோ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் இல்லைங்களாம்மா? ஸோ அதனால் யார் என்ன சொன்னாலும் அப்படியே போய் ஏன்னா ஃபினான்ஸ். ஸோ நீங்கள் கொஞ்சம் அதுக்கு என்ன எஃபர்ட் எடுத்தீங்க, உங்கள் பணத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு ஷோரூமுக்கு போகிறீங்க, ஒருத்தங்க ட்ரெஸ்ஸு காமிக்கிறாங்க, இல்லை ஒரு மொபைல் காமிக்கிறாங்கன்னா அந்த சேல்ஸ்மேன் சொன்னோன்னே வாங்கிடுவீங்களா? உங்களுக்குன்னு எவ்வளோ விஷயங்கள் கேட்குறீங்க. ஸோ ஃபினான்ஸுன்னு வரும்போது மட்டும் ஏன் எந்த விஷயத்தையும் கேட்குறதே இல்லை. அதனால தான் இங்கே பிரச்சனையே வருது. ஏன்னா அவங்க ஆசையை அவங்க டெம்பர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கும் கேளுங்க. அதுக்கும் நீங்கள் உங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த கம்பெனியை அதை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா? ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பண்ணுனா இந்த மாதிரி பண்ணவங்கள்ட்ட நம்ம தாராளமாக தப்பிச்சிடலாம். எஸ்ஐபி இருக்கு இல்லையா? இந்த எஸ்ஐபி பற்றி இப்போ நிறைய பேசப்படுது. வீடியோஸ்லேயும் சரி, எல்லா இடத்துலையுமே எஸ்ஐபி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த எஸ்ஐபினா என்ன? இது வந்து யாருக்கு பெஸ்ட்? சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதோடைய சுருக்கம் தான் எஸ்ஐபி. நீங்கள் மாதம் சொன்னேன் இல்லையா, 100 ரூபா கூட பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு மாதம் ஒதுக்கீடு பண்ண முடியும், அதுவும் கொஞ்சம் லெவலில் தான் ஒதுக்கீடு பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டு சாய்ஸு எஸ்ஐபி. இது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் தான். இதை வந்து நம்ம ரெக்கரிங் டெபாசிட்னா நீங்கள் மாதம் போய் என்ன பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கான இதை வந்து நீங்கள் பேங்க்கில் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஒரு ஃபண்டை செலெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஃபண்டில் மாதம் இத்தனாம் தேதி, 1ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ உங்களுக்கு எப்போ பணம் வருமோ அந்த தேதியை மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட்டையும் மென்ஷன் பண்ணிடணும், அந்த ஃபண்டையும் மென்ஷன் பண்ணிடணும். ஸோ அந்த ஃபண்டில் இவங்க மாதம் உங்கள் பேங்க்லேருந்து அழகாக அந்த பணத்தை எடுத்து அந்த ஃபண்டு இப்போ எவ்வளோ யூனிட்ஸ் போயிட்டுருக்கோ NAVன்னு சொல்லுவாங்க, அந்த யூனிட்ஸுக்கு அவங்க வாங்கி உங்களுடைய அக்கௌண்ட்டில் வச்சுக்குவாங்க. ஸோ எஸ்ஐபி பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்மால் யூனிட்ஸ் வாங்குகிறோமா அது மட்டும் கிடையாது. ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கிற இடம். ஸோ இறக்கத்தில் இப்போலாம் மார்க்கெட் மைனஸில் இருக்குது. அப்போ உங்களுக்கு நிறைய யூனிட்ஸ் கிடைக்கும். 100 ரூபா இருந்துச்சு போன மாதம், இந்த மாதம் 50 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அதே பணம் தான், ஆனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ வாங்கலாம்? ஸோ அப்போ இந்த ஆவரேஜிங் கான்செப்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆவரேஜ் ஆகும். அடுத்ததாக காம்பவுண்டிங் எஃபெக்ட், வருஷம் ஆக அது அப்படியே காம்பவுண்ட் ஆகிட்டே வரும். சில சமயம் டிவிடெண்ட் இருக்கிற கம்பெனி மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இருக்காங்க, அந்த டிவிடெண்ட் இதுக்குள்ளே வந்து ஆட் ஆகும். ஸோ அதனால் சிப்பில் போடும்போது இந்த ஆவரேஜிங் கான்செப்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகிறதுனால மார்க்கெட் ஏறுதா இறங்குதா இந்த மாதிரி கவலையே வேண்டாம். உங்களுடைய ஃபண்டு அதுக்கு தகுந்த மாதிரி யூனிட்ஸ் வாங்கிட்டே வருவாங்க. ஒரு சர்டன் ஸ்டேஜில் உங்களுடைய ஃபண்டு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை, நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்ல ஃபண்டாக செலெக்ஷன் பண்ணாதான். இதுவே நீங்கள் ஒன்றும் அங்கேயும் உருப்படி இல்லாத ஃபண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது, நீங்கள் அதில் சிப்பில் போட்டால் கூட சமயத்தில் உங்களுக்கு ப்ராஃபிட் வராது. அது இன்னும் ரொம்ப வருஷம் நீங்கள் காத்திருக்க மாதிரி ஆகிடும். ஒரு 5 வருஷத்தில் டபுள் ஆகும்னு சொன்னாங்க. நீங்கள் போட்ட பணம் தான் இருக்கும், பணம் காண போகாது, ஆனால் நீங்கள் போட்ட பணம் தான் இருக்கும். வாட் இஸ் த ரிட்டர்ன் கிடைக்காது. அதனால் ஃபண்டு செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். இப்போலாம் நிறைய அருமையான ஃபண்ட்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. தேர்ந்தெடுத்து சிப் முறையில் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு எளிமையான முறையில் சிறுக சேமிக்க நினைப்பவர்களுக்கு ஒரு சிறந்த சாய்ஸ்னே சொல்லுவேம்மா. இப்போ நம்ம மந்த்லி சேலரி வந்த உடனே நமக்கு கரெக்டான இந்த பர்சன்டேஜ் எடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ மேம்? ஒவ்வொருத்தர் வாங்கக்கூடிய மந்த்லி சேலரி அப்படிங்கிறது வித்தியாசப்படுமா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10,000லேருந்தே நம்ம சேலரினே கணக்கில் எடுத்துக்கலாமே. ஸோ அந்த 10,000 சேலரி இருக்குது. அது மாதிரி அவங்களுடைய குடும்ப செலவுகள் அப்படிங்கிறது 2வது இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொருத்தருடைய தேவைகள் அப்படிங்கிறதும் வித்தியாசப்படும். ஏன்னா ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க. ஒரு சில குடும்பத்தில் 4-5 பேரை பராமரிக்க வேண்டிய சிச்சுவேஷன் கூட ஏற்படலாம். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு சொந்த வீடு இருக்கும், ஒரு சில பேருக்கு வாடகை வீடு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த அளவு நீங்கள் வருமானம் வந்தாலும் சரி, நீங்கள் வருமானம் வந்த உடனேயே நீங்கள் இப்போ ரெண்ட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தேதி வச்சுருப்பீங்க. அதே மாதிரி வருமானம் வந்த உடனே ஒரு 1000 ரூபாய் பேங்க்லேருந்து நீங்கள் சிப்பில் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து சேலரி உள்ளே வந்தோடனே அது 1000 ரூபாய் எடுத்துரும்.
ஸோ மீதி பணத்தை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மற்ற எல்லா செலவுகளையும் சமாளிக்க போகிறீங்க. ஸோ அதனால் நான் செலவுக்கு கணக்கில் முதல்ல போட்டுக்கிறேன், ரெண்ட்டு அப்புறமா ஃபுட்டு இப்படி வரிசையாக போட்டு கடைசியில் வந்தால் ஜீரோ தான் இருக்கும், பணமே இருக்காது. எப்படி யார் போட்டாலும் அங்கே பட்ஜெட்டில் துண்டு தான் விழுமே தவிர எக்ஸஸாக ஒரு 1000 ரூபா நிற்கிற மாதிரி ஒரு பட்ஜெட் போட்டு காட்ட சொல்லுங்கள் பார்ப்போம். காட்டவே முடியாதுமா. எதிர்பாராத செலவுகள் அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். சும்மா தான் உட்காந்துருப்போம், திடீர்னு கீழே விழுந்து காலை வச்சு வச்சுருப்போம். ஸோ அதனால் சம்பளம் வந்தாலும் சரி, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, மாதந்தோறும் நீங்கள் சிப்பில் எழுதி கொடுத்தீங்கன்னா அங்கே உங்கள் பணம் வந்தோடனே என்ன பண்ணிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக எடுத்துடுவாங்க. அதை சிப்பு பண்ணும்போது நம்மக்கிட்ட நிறைய பணம் சம்பாதிக்கிறோம், நம்ம நிறைய பிஸ்னஸில் பண்ணிகிட்ருக்கோன்னு சிப்பு எடுத்தோடனே உங்கள் வரவுக்கு மீறி நிறைய சேவிக்கிற பேர்லன்னு போட்டு 50,000 அடுத்த மாதம் பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துடாதீங்க. ஸோ எவ்வளோ உங்களால் மினிமம் ஒதுக்க முடியுமோ அதை முதல்ல பண்ணுங்கள். ஸோ ஆசைப்பட்டு சிப்பை தொடங்கிட்டு அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு கண்டினியூ பண்ணலன்னா வாட் இஸ் த யூஸ்? அது சும்மாவே இருக்கலாம். ஸோ சிப் அப்படிங்கிறது உங்களால் மினிமம் எவ்வளவு மாதம் உங்கள் கையை பிடிக்கக்கூடாது, உங்களுக்கு அதனால் எந்த விதமான பாதிப்பும் இருக்கக்கூடாது, மற்ற செலவுகள் மாதிரி அது ஒரு செலவு தான் அப்படிங்கிற மாதிரி உள்ளதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே சிப்பில் ஒதுக்கீடு பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் மற்ற செலவுகளையும் சமாளித்து அதே சமயம் அந்த சிப்பு மூலமாக ஒரு சர்டன் இயரில் நல்ல ஒரு கார்பஸ் மணியும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே மேம், இப்போ இந்த சுச்சுவேஷனில் அடிக்கடி இந்த ஷேர் மார்க்கெட்டோட வேல்யூ ஏறுது இறங்குது இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போது ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு திடீர்னு இந்த வேல்யூ குறைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அது லாஸ் தானே. அந்த லாஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுறது? இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னு பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்கம்மா, அவங்களுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க எந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ டேரெக்டாக ஷேர் மார்க்கெட்டில் வராங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப டவுனில் இருந்துச்சு, கொரோனா போதும் ரொம்ப டவுனில் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி 2008 ஒரு தடவை டவுனில் இருந்துச்சு, 2014. ஸோ எவ்ரி 4 இயர்ஸ் ஒரு பெரிய கிராஷ் வரும், அதுக்காக வெயிட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இங்கே நிறைய பேர் அந்த 4 இயர்ஸ் கிராஷ் அது எப்போவுமே அந்த சிஸ்டமேட்டிக்கலாக அது வந்துட்டே இருக்குமா, இல்லை எதிர்பாராத வந்துட்டே தான் இருக்குது. பழைய ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது எவ்ரி 4 இயர்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்தில் கிராஷ் ஆகுது. ஸோ அந்த கிராஷ் ஆகும்போது இப்போ அடுத்த 4 இயர்ஸ் எப்போ வரும், ஸோ அப்படி நம்ம காத்திருந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ரொம்ப ரேர். அப்படின்னா இப்போ நமக்கு டவுனில் இருக்குன்னா இதுக்கப்புறம் 2030 டவுன். ஆமாம், அங்கே தான் அடுத்து வரும். ஸோ அதுதான் அந்த மாதிரி தான் சர்க்கிள் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது தாராளமாக மார்க்கெட் டவுன் எப்படி கண்டுபிடிக்கிறது, டெக்னிக்கல்ஸ் அது சார்ட் பழைய ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்து இது வரைக்கும் எந்த இடம் வரைக்கும் வந்திருக்கு, இதுங்க எந்த பவுன்ஸ் பேக் ஆகுமா அதை வச்சு தான் சொல்கிறது. ஸோ அந்த லோயர் லெவல் கிட்ட வந்திருக்கு இப்போல்லாம். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, வாங்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் லம்சம்மாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க. சிப்பு போடுறதை விட லம்சம் போடுறதுக்கு இது சூட்டபிள் டைம். இதே மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது வரலாறு காணாத உயர்வுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ லம்சமாக பண்ண மாட்டோம், அப்போ குறைச்சிக்குவோம், சிப்புக்கு போயிடுவோம், சிப்புலேயே தொடரட்டும் அப்படின்னு சொல்லி சிப்பிலே போட விட்டுருவாங்க. ஸோ அதனால் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும் பெரிய லெவலில் பண்ணுங்கிறவங்க இப்போ மார்க்கெட் எந்த கண்டிஷனில் இருக்குது, நியூட்ரலில் இருக்குதா இல்லை சப்போர்ட் லெவலில் இருக்கா, ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. ஓகே மேம், இப்போ இந்த ஃபிக்ஸட் டெபாசிட், லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் இது கூட இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நிறைய வித்தியாசம் சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்மளே சொன்ன மாதிரி தான் கிராம் இப்போ உங்களுக்கு 13,500 15,000 வரைக்கும் போயிட்டுருக்கு. ஒரு கிராம் வாங்கணும் அப்படின்னாலே லேண்டு சொல்லவே வேண்டாம், அப்பார்ட்மெண்ட்ஸு இதெல்லாமே உங்களுக்கு டிப்ரிஷியேஷன் ஆகுது. அப்பார்ட்மெண்ட்டில் வாங்கினீங்கன்னா லேண்டு அப்படிங்கிறது ரொம்ப நம்ம இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு லேண்டு வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. பல லட்சங்கள் பல கோடிகள் கூட கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு சாதாரண நபர்னால அதெல்லாம் யோசித்து கூட பார்க்க முடிய மாட்டேங்குது. ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சட்டன் அமௌண்ட்டாவது வச்சு பண்ணாதான் நம்மளை பேங்க் மேனேஜர் அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பார். ஒரு 1000 ரூபாய்க்கு எப்படி போகிறேன்னு சொல்லுங்களேன், ஒரு மாதிரி நம்மளை பார்ப்பார். ஸோ அதனால் இந்த மூணுமே பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்முக்கு தான் வருமே தவிர ஒரு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ் அப்படியெல்லாம் இந்த மூணுலேயும் உங்களுக்கு கிடைக்காது. அதுவும் வீடாக இருக்கட்டும், கோல்டும் கூட அப்படி தான். இப்போ சமீபத்தில் இந்த ஒரு வருஷத்தில் பயங்கரமாக ஏறிடுச்சு, இல்லாட்டினா அது மெல்ல மெல்ல தான் ஏறி வருமே தவிர ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோத்து கொடுக்காது. ஸோ அதனால் நான் இந்த ஃபீல்டில் இருக்கேங்கக்கா சொல்லலை. அதுக்காக நீங்கள் லேண்டு வாங்காதீங்க, கோல்டு வாங்காதீங்க, எப்படி போடாதீங்கலாம் நான் சொல்லலை. அதெல்லாம் பண்ணுறீங்கல்ல, அதோடு சேர்த்து இந்த டிஜிட்டல் சைடும் கொஞ்சம் வாங்க. டிஜிட்டல் சைடில் நீங்கள் மொபைல், டிவி எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ப்ரெஷர் குக்கர் என்னென்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், வேக்யூம் கிளீனர்
ஏன் ஃபினான்ஸில் மட்டும் அந்த 3ல் மட்டும் நிற்கிறீங்க? ஏன்னா இங்கே ஏன் பயப்படுறீங்க? இதை பற்றி எனக்கு நாலேஜ் இல்லை, அதை நீங்கள் கற்றுக்கோங்க. இப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு யூடியூப் மூலமாக கற்றுக்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஸோ அதை பற்றி விஷயங்கள், அதை பற்றி நிறைய கருத்தரங்கள் நடக்கும்போதெல்லாம் பேப்பர், மேகசின், டிவி சேனல்ஸ், வெப்சைட்ஸ் எவ்வளவோ இருக்குது. நீங்கள் அதுலேருந்து அப்ரோச் பண்ணி அங்கே உள்ள நாலேஜ் கேதர் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு சின்னதாக போட்டு பாருங்கள். ஒரு 500 ரூபா போட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எப்படி போகுது, எப்படி வருது, எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் எல்லாருக்கும் இப்போலாம் ஆப் யூஸ் பண்ணவும் நமக்கு தெரியுது. இதெல்லாம் அப்ளிகேஷன் மூலமாக தான் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு ஒரு 500 ரூபா போட்டு பார்க்க இந்த மாதிரி ஒரு ஸ்மால் யூனிட்ஸில் வாங்கணும், இன்ஸ்டன்ட் மணியும் வேணும், அதே சமயம் அது உங்களுக்கு நல்ல ரிட்டர்னும் கொடுக்கணும். அப்படின்னா இந்த 3ங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடு. கொஞ்சம் மாடர்னான மெத்தடுக்கும் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இதையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறதுக்கு ஒரே வழி டிஜிட்டல் சைடு தான். ஸோ அதனால் டிஜிட்டல் சைடு வர்றது தான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேம்மா. இப்போ வந்து இன்ஃப்ளேஷன், விலைவாசி ஏறுறது ஃப்யூச்சரில், இதை வச்சு தான் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இதை பேஸாக வச்சு தான் நடக்குது. விலைவாசி ஏற நம்மளோட சேவிங்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அதை எப்படி பாதிக்கும்? உங்களுக்கு வந்து இப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து உங்களை மாதிரி இருக்கும்போதெல்லாம் கிலோ அரிசி 30 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ எவ்வளோ வந்துருச்சு? 70 ரூபா வந்துருச்சு. ஸோ இப்போயே எனக்கு அதே 30 ரூபா தான் இன்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்படி அரிசியை விலை கொடுத்து வாங்குறது? இதுதான் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் எரோடட் யுவர் மணி வேல்யூ. ஸோ அதனால தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கனே வரோம். அதே 30 ரூபாயை வச்சு நான் இன்றைக்கும் அரிசி வாங்க முடியும்னா நான் எதுக்கும் போய் இன்வெஸ்ட் பண்ண அவசியமே இல்லை. அதே ஒரு 10,000 ரூபாய்க்கு நம்ம வீட்டில் என்ன சொன்னேன், எங்கள் மேலே நகை வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் வந்து 1 பவுனே வாங்கியிருக்கேன்னாங்க. இப்போ 1 கிராம். ஸோ அப்புறம் அதே 10,000 ரூபாய்க்கு இப்போயே நான் 1 பவுன் வாங்க முடியும்னா நான் ஏன் தங்கத்தில் போய் வாங்க போகிறேன்? ஸோ அதனால் இந்த இன்ஃப்ளேஷனுங்கிறது ஃபினான்ஸுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த இன்ஃப்ளேஷன்லேருந்து நீங்கள் உங்களை தப்பிச்சுக்கணும், நீங்கள் உங்களை தற்காத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் தான் இன்னும் 10 வருஷம் கழிச்சுமா இன்றைக்கி 1 லட்ச ரூபா உங்களுக்கு பெரிய பணம். இன்றைக்கி யாராவது வந்து 1000 ரூபா அப்படின்னா நீங்கள் பெரிய பணமாக மதிக்கிறீங்களா? ஆனால் 1980 ஒருத்தங்க சேலரி 1000 ரூபாய்க்கு வாங்கினா மிகப்பெரிய சேலரி. 1980 என்னுடைய ஃபாதர் 200 ரூபா தான் சேலரி சொன்னார். 200 ரூபாயா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் 200 ரூபா தான் மாத சம்பளங்கிறாரு. ஆனால் இப்போ 200 ரூபாய்க்கு ஏதாவது ஒன்று வாங்க முடியுதா? ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி உங்களுக்கு வேணால் 1 லட்ச ரூபா பெரிய பணமாக இருக்கலாம். ஆனால் ஒரு 20 வருஷம் கழிச்சு, ஒரு 30 வருஷம் கழிச்சு உங்கள் குழந்தைங்கள் இதை தானே சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கி உள்ள பணம் உங்களுக்கு 1 லட்ச ரூபாயை நீங்கள் ஒரு 20 வருஷம் கழிச்சு அதை 10 லட்சமாக மாற்றி வச்சுருந்தீங்கன்னா அப்போ அது பெரிய பணம். ஸோ அப்போ அந்த 1 லட்சத்தை நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணி ஆகணும்? இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் இந்த இன்ஃப்ளேஷன்லேருந்து உங்களை காத்துக்கிட்டு இப்போ இருக்க மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல் நீங்கள் வாழ முடியும். நீங்கள் லக்ஸுரி லைஃபுக்காக வந்து உங்களை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லலை. இந்த இன்ஃப்ளேஷன்லேருந்து உங்களை தற்காத்துக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு தனிநபரும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத யோசித்து பண்ணினா மட்டும்தான் நம்மளுடைய எக்கானமி மட்டும் இல்லை, இந்தியன் எக்கானமியும் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்துப்பா. இப்போ வந்து நம்ம நார்மலாக நமக்காக பண்ணிக்கிற அந்த சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? சேவிங்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் பேங்க்கில் போய் இப்போ நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க பணமாக, உங்கள் அக்கௌண்ட்டில் பணமாக இருக்குது. அது வந்து மாதம் மாதம் நீங்கள் அதில் வந்து பணத்தை வந்து உங்கள் பேங்க்கில் வந்து வச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்ன கொடுப்பாங்க? பேங்க்கில் கொடுக்கக்கூடிய 3% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஆனால் அதை நீங்கள் வேறு இதில் முதலீடு பண்ணி வைக்கணும். அப்போ தான் இந்த இன்ஃப்ளேஷன்லேருந்து நீங்கள் தப்பிச்சிக்க முடியும். இன்ஃப்ளேஷன் இப்போ 6%ன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரிட்டர்ன் எவ்வளோ கிடைக்குது? 3% தானே கிடைக்குது. அப்போ இன்ஃப்ளேஷனை தாண்டி எனக்கு எதுலெல்லாம் ரிட்டர்ன் வரும்னு பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கே வர்றாங்க. ஸோ நீங்கள் வந்து மாதம் நீங்கள் பணமாக எடுத்து வைங்கம்மா. உங்களுடைய பீரோவில் ஒரு 500 ரூபா எடுத்து வைங்க. அது உங்களுக்கு வளருமா? 500 அப்படியே இருக்கும். 10 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 5000 ரூபா தான் இருக்கும். ஆனால் இதே 500 ரூபாயை நான் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வச்சுருந்தேன்னா எனக்கு அது 6000 கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா கிடச்சிருக்குமே. இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் முதல்ல பண்ணது சேவிங். நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் வீட்டில் வந்து பீரோவில் பூட்டி வச்சுட்டே இருந்தீங்க. அது சேவிங்ஸ். அது வளராது. அது ஒரு கார்பஸ் மணியாக இருக்குமே தவிர அது அதுக்கப்புறம் என்ன ரிட்டர்ன் கொடுத்துச்சு? டிமானிட்டேஷன்லாம் விடுங்க. நீங்கள் வீட்டில் பணத்தை போட்டு வச்சுருக்கீங்க, திடீர்னு டிமானிட்டேஷன் எல்லா பணமும் போச்சு. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கும்போது அது என்ன ஆக ஆரம்பிக்கும்? வளர ஆரம்பிக்கும். ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு புத்திசாலியான நல்ல ஒரு முதலீடாக லீகலி அப்ரூவ்டாக இருக்கணும். அவங்க டபுள் ஆக்குறேன்னு சொன்னாங்க. இப்போ போட்டால் இப்போ ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு வந்து 10% ரிட்டர்ன் தரேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் பண்ணிங்கன்னா பல மடங்கு லாபம் பண்ணலாம். இதில் எல்லாம் போய் பண்ணுறதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அல்ல, அதெல்லாம் கேம்பிளிங்.
நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை, ஒரு கம்பெனிகளில் முதலீடு பண்ணியிருக்கீங்களா, அதுக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதை விட்டு இதிலெல்லாம் பண்ணிங்கன்னா கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் காற்றுல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அதெல்லாம் ட்ரேடிங். சரிங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது டாடா ஸ்டீலில் உங்கள் பணத்தை போடுறீங்க, நேரடியாக போட முடியல, ஒரு ஷேர் ஹோல்டராக உள்ளே போகிறீங்க, தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அதனால் வேறுபாடு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சேவிங்ஸாகவே நிறுத்தி வச்சுருந்தா பணம் இருக்கும், ஆனால் அது வளராது. அதை கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி டைவர்சிஃபைடாக, அதுவும் ஒரே இடத்துல பண்ணாதீங்க. கொஞ்சம் கோல்டு வாங்குங்க, கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்டு, கொஞ்சம் ஷேர்ஸு, கொஞ்சம் என்பிஎஸ்ஸு, இப்படி நல்லா பிரித்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் மாற்றி வச்சிங்கன்னா ஒன்று இல்லாட்டி ஒன்று என்ன பண்ணும், உங்களுக்கு தாங்கி கொடுத்து நல்ல ரிட்டர்ன்ஸையும் கொடுத்து உங்களை ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை வச்சுருக்கோம். கண்டிப்பாக உங்களுடைய இன்சைட்ஸ் எல்லாமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் இப்போ உடனே நான் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும்? ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ஏன்னா பயங்கர டவுனில் இருக்குமா, நிறைய யூனிட்ஸ் நீங்கள் வாங்கலாம். மார்க்கெட் வளரும் போது உங்களுக்கு என்ன ஆகும், நல்ல ரிட்டர்ன்ஸ், இன்ஸ்டன்ட்டான ஒரு பூம் ஆகும். ஏன்னா மார்க்கெட் இப்படியே இருக்காது, இந்த வாரம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மார்க்கெட் நல்ல ஃப்ளோரிஷ் ஆகும். நல்ல ரிட்டர்ன்ஸை உடனடியாக பார்க்கணுன்னா இந்த 2 இடமும் அருமையான ஒரு இடமாக தற்போது என்னுடைய பார்வையில் தெரியுது. ஸோ சேவிங்ஸ் பண்ணுங்கள், அதை நல்ல விதமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுடைய எக்கானமியும் இம்ப்ரூவ் ஆகும், நம்மளுடைய இந்தியன் எக்கானமியும் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே மேம், உங்கள் டைம் எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிப்பா. தேங்க்யூ. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். ஜேம்சன் கோவின் தமிழ் புத்தாண்டு சிறப்பு விற்பனை ஏப்ரல் 11 முதல் 14 வரை 65% வரை தள்ளுபடி.